அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய மலர் ஹோம் குக்கிங்ல பழைய சாப்பாடை வச்சு ஒரு சூப்பரான ஒரு வடை தான் செய்ய போறோம். அதுக்காக 1 கப் அளவுக்கு பழைய சாதம் இது என்ன எடுத்து வச்சிருக்கேன். இது கப் அளவெல்லாம் கிடையாது, உங்களுக்கு எவ்வளவு மீறுதோ அந்த சாதத்தை நீங்க எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்சியில போட்டு நல்லா நைஸா அரைச்சு வச்சுக்கோங்க. சாதத்தை ரொம்ப நல்லா நைஸா அரைச்சோம்னா மெதுவடை மாதிரியே ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த சாதம் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்ததுனால சரியா நல்லா அரைக்க முடியலை, இந்த அளவுக்கு தான் அரைக்க முடிஞ்சிச்சு. நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டா சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அரைச்சிங்கன்னா ரொம்பவே நல்லா நைஸா அரைக்க முடியும். அவசரத்துக்கு செய்யணும்னா இப்படியே கூட செஞ்சுக்கலாம், இதுவும் நல்லாவே வரும். இதுல 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கிறோம். அரிசி மாவு ஒரு பைண்டிங்காக, ரைஸை மட்டும் நம்ம எண்ணெயில போட்டோம்னா எல்லாம் பிரிஞ்சு வந்துடும். அதனால அரிசி மாவு வந்து ஒரு பைண்டிங்காக போடுறோம். இதுல உங்க சாதத்தோட ஈரப்பதம் எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அரிசி மாவை நம்ம சேர்த்துக்கலாம். இதோட பதம் வந்து சப்பாத்தி மாவு பதம் மாதிரி இருக்கணும். இதுல நம்ம எந்த தண்ணியுமே சேர்க்கல, வெறும் அரிசியும் சாதமும் அரிசி மாவு மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம். உங்களுக்கு ஒரு வேளை நிறைய வடை வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க நிறைய அரிசி மாவு கூட இதுல போட்டுக்கலாம். ஆனா அரிசி மாவு நிறைய போடும்போது லைட்டா தண்ணி தெளிச்சு சாதாரண நம்ம பருப்பு வடை போடுற மாதிரி அந்த பதத்துல நம்ம வந்து எடுத்துட்டு வரணும். அதோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம பேக்கிங் சோடாவும் போடணும். இதுல கொஞ்சமா கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகாய், உங்களுக்கு தேவைன்னா சீரகம், குருமிளகு, இது எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம் வாசனைக்காக. சாதாரணமா வடைக்கு போடுறது எல்லாமே இதுல போட்டுக்கலாம். இதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டு சேர்த்து பசைஞ்சுக்கோங்க. ஒரு கடாயில பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடாயில நல்லா எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் சாதாரண வடையை எப்படி நம்ம தட்டுவோமோ அதே போல கையில நல்லா தண்ணியை தடவி எல்லா வடையும் தட்டிக்கோங்க. தட்டிட்டு எண்ணெயில போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா பொரிச்சிடுங்க. ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போடுங்க. இதுல நம்ம வெறும் வெந்த சாதம் தான் வச்சு நம்ம செய்யறோம், அதனால ரொம்ப நேரம்லாம் வேகணும் அப்படிங்கிற அவசியம்லாம் நமக்கு கிடையாது. நம்ம ரெண்டு சைடும் வெள்ளை கலரா இருக்கும் போதே கூட நம்ம எடுத்துடலாம். ஆனா நம்ம இன்னும் நல்லா கிறிஸ்பியா மேல இருக்க சைட்லாம் நல்லா கிறிஸ்பியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா வேக வச்சு முறு நம்ம பொரிச்செடுக்கிறோம். இந்த அளவுக்கு மொறுன்னு ஆனதுக்கு அப்புறம் நம்ம கடாயில இருந்து எல்லாத்தையும் எடுத்துடுறோம். பாருங்க எவ்வளவு சூப்பரான உளுந்து வடை இப்ப ரெடி ஆயிருச்சு. இது கூட காரஞ்சாரமா ஒரு சட்னி கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்மையா இருக்கும். இந்த வடை அந்த அளவுக்கு எண்ணெய் உரியவே இல்லை, சாதாரண உளுந்து வடையை விட ரொம்பவே கம்மியா இருக்கு. அதே நேரம் மேலெல்லாம் கிறிஸ்பியா உள்ளெல்லாம் ரொம்ப சாஃப்டா சூப்பரா இருக்கு. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கெல்லாம் புரியணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய இடத்துல பாஸ் பண்ணி சொல்லியிருப்பேன். ஆனால் உண்மையிலே இந்த வீடியோட நேரத்தை விட ரொம்பவே குறைவா 2 நிமிஷத்துல இந்த வடையை செஞ்சு முடிச்சிடலாம். இதே போல அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.